சொல்லொன்றும் செயலொன்றும் இருக்குது. அதான் சொல்லின் செல்வர். சம்பத் நாடாளுமன்றத்தில் பேசினார்னா நேரு குறிப்பெடுப்பார். அவ்வளோ பெரிய அறிவாளி. இந்த அறிவாளி மகன்தான் இந்த இளங்கோவன். ஈவிகே இளங்கோவன் அளவுக்கு ஜெயலலிதாவும் அசிங்கம் பிடிச்சவர் தான். அந்த புற வாழ்க்கை அசிங்கமானது தான். இவர்கள் புனிதம் புத்தம்லாம் யாரும் கிடையாது. ஆக மொத்தம் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு மீண்டும் கரன்சி மழை கொட்டும். கருணாநிதிக்கு என்னன்னா ஈவிகே இளங்கோவனை சமரசம் பண்ணுறதுக்கு அடிமையாகி தன்னை வந்து நிற்கணும். அதுக்காக ஈவிகே இளங்கோவனுடைய ஆதரவாளர் ராணி வெங்கடேசை விட்டு போய் இடிக்கிறார் கருணாநிதி. அதே அத்தனையும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழரை காட்டி கொடுப்பதற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் தான் இளங்கோவன். கொலை எப்படி நடந்ததுங்கிறது இளங்கோவனுக்கு தெரியும். இளங்கோவனுக்கு நெருக்கமான நண்பர் திருச்சி வேலுச்சாமி புக்கே எழுதியிருக்கார். சிஐஏ தான் கொலை செய்தது. 24 மணி நேரம் போதை ஆசாமியாக இருந்தவர் தான் நம்ம இளங்கோவன். ஜெயலலிதாவை பார்த்து கோமலவள்ளி தான் யாருக்கு தெரியாது. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் 50% அவர் ஒரு காங்கிரஸ் திராவிட இயக்கம் கலவை. ஏன்னா பெரியாருடைய பேரன். அதை விட அவங்க தந்தையார் சம்பத்து 100 அண்ணாவுக்கு சமம், ஒரு 500 கருணாநிதிக்கு சமம். அந்த காரணத்தினால்தான் திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். நீங்கள் திமுகவை ஆரம்பித்ததே சம்பத் தான். அண்ணா இல்லை. அண்ணா பெரியாரிடமிருந்து பெரியார் விரட்டி விட்ட பிறகு நீங்கள் ஜவுளி கடை கணக்கெழுத போயிட்டார். ஜவுளி கடைக்கு கணக்கெழுத போயிட்டார். இந்த திராவிட இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்று சம்பத் தான் விரும்பினார், இளங்கோவனுடைய அப்பா. இது யாரும் சொல்ல மாட்டான். கனிமொழி வீட்டுக்கு, ராஜாத்தி அம்மா வீட்டுக்கு, தயாளம்மா வீட்டுக்கு, துர்கா வீட்டுக்கு பால் வாங்கி கொடுக்குறவன், மீன் வாங்கி கொடுக்குறவன், கருவாடு நண்டு கணவாய் வாங்கி கொடுக்குறவன் தான் இன்றைக்கெல்லாம் அமைச்சர்கள். அப்போ எப்படி உண்மையை சொல்லுவோம்? உண்மை எப்படி தெரியும் உனக்கு? ஆனால் சம்பத்து தான் திமுகவை ஆரம்பித்தவர். ஆரம்பித்த இந்த தலைவர்களுக்கு கூடுவதற்கு ஒரு இடம் கூட கிடையாது. எங்கே பார்க்கில் தான் கூடுறது. ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் திமுக. அப்போது முதல் கூட்டம் எங்கே நடக்குதுன்னா திருச்சியில் நடக்குது. திருச்சி நடந்தபோது பெரியாருடைய கருப்பு சட்டை தொண்டர்கள் ஒரு 50 பேர் நீங்கள் இதோடு வந்துடுறான், இதோட ஜல்லையோடு வந்துடுறான். ஜல்லைனா சிலம்பாட்டை குச்சியோடு வந்துடுறான். அத்தனை பேருக்கு அடி உழுகும், ஓடி போயிருக்கடாங்கிறான். பெரியாரை எழுத்து திருச்சியில் கூட்டம். அப்போ பெரியாருடைய பேரன் சம்பத்தை பார்த்தவருடைய விட்டுருங்கடா, அடிக்காதீங்களா, பெரியார் அண்ணன் பையன் இருக்காண்டா. அண்ணாதுரையுடைய மண்டையில் அன்னைக்கே உடைக்கப்பட்டிருக்கோம் பெரியார் தொண்டர்களால். திமுக எதிர்த்து போட்டி கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் சம்பத்து தான் திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர். கரையான் புற்று வைக்க கருணாகம் பூந்து கொள்ளும். இந்த கருணாகங்கள்லாம் பூந்து கொண்டது. கரையான் அட்ரஸ் இல்லாமல் செத்து போச்சு. அதுதான் இளங்கோவனுடைய அப்பா சொல்லின் செல்வர் சம்பத். நீங்கள் சம்பத்தை அதாவது சம்பத்தை இந்த திராவிட கழகத்துக்கு வாரிசாக பெரியார் அறிவிக்கிறதுக்காக இந்த சொத்துக்களை பூரா சம்பத்துக்கு கொடுப்பதற்காக பத்திரப்படுகாடெல்லாம் வாங்கிட்டார். சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ச் கூட கட்ட மாட்டார். எளிமையான மனிதர். சொல்லொன்றும் செயலொன்றும் இருக்குது. அதான் சொல்லின் செல்வர். சம்பத் நாடாளுமன்றத்தில் பேசினார்னா நேரு குறிப்பெடுப்பார். அவ்வளோ பெரிய அறிவாளி. இந்த அறிவாளி மகன்தான் இந்த இளங்கோவன். இல்லை, இவ்வளோ பெருமைக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க. இவர் வாயை திறந்தாலே நடிகை குஷ்புவை பற்றி தவறாக பேசுகிறது, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி அவதூறாக பேசுகிறது, கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி கேவலமாக பேசுகிறது. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் அவரோட பையங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லைங்க, அதாவது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னா இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான். கருணாநிதி ஜெயலலிதாவும் எப்படிப்பட்டவர்கள்?
சம்பத்தை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள். இளங்கோவன் பேசியது உண்மைதான். ஏன்னா இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசம் இல்லாத தலைவர், பதவிக்காக ஆசைப்படாத தலைவர், பணத்துக்கு ஆசைப்படாத தலைவர், நல்ல படிப்பாளி, சிந்தனையாளர், கடவுள் மறுப்பாளர். இத்தனையும் யாருக்கு சொந்தமானது? அப்பாவுடைய கொள்கை அத்தனையும் இளங்கோவனுக்கு சொந்தமானது. இன்னொரு 50% மலிவான அரசியல், மலிவான மனிதன். எப்படின்னா, நீங்கள் பிரபாகருடைய மகன் பாலச்சந்திர பச்சிலம் பாலகன், அவனை நெஞ்சில் துப்பாக்கி குண்டால் துளைத்ததை எண்ணி பெருமைப்பட்டவன். பிரபாகருடைய பகனை சுட்டு போட்டாங்க, நான் அன்னைக்கு தான் இனிப்பு சாப்பிட்டேன்னு சொன்னவர். அன்னைக்கு தான் நான் சந்தோஷமடைந்தேன். யாரோ ஒரு பையன் பிரபாகருடைய பையனை சுட்டதை நான் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னவர். ஏன்னா ராஜீவ் கொலை எப்படி நடந்ததுங்கிறது இளங்கோவனுக்கு தெரியும். இளங்கோவனுக்கு நெருக்கமான நண்பர் திருச்சி வேலுச்சாமி புக்கே எழுதியிருக்கார். சிஐஏ தான் கொலை செய்ததுன்னு, சிஐஏ தான் கொலை செய்ததுன்னு புத்தகம் எழுதி அமெரிக்காவுக்கு போனால், பாஸ்போர்ட்டுக்கு எம்பசிக்கு போனால் பாஸ்போர்ட் தூக்கி மூஞ்சில் வீசி எறிஞ்சான், வேலுச்சாமண்ண மூஞ்சில். அப்போது இவர் புலியை கொண்டாங்கிறார். விடுதலை புலி சந்திராசாமி ஏன் விசாரிக்கலை, சுப்பிரமணிய சாமி ஏன் விசாரிக்கலை? ராஜீவ் இறந்த பிறகு நரசிம்மராவ் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்தார். எப்படியா வந்தார்? பிரதமராக வந்தார். ஊருக்குள்ள போய் மூட்டை கிட்ட கட்டிட்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றி செட்டில் ஆகிட்டார். எங்கே? ஓங்கோல், ஆந்திராவில். அவர் எப்படி பிரதமராக்குனாங்க உனக்கு தெரியாதா? எப்படி வெங்கட்ராம பிரதமராக்குற உனக்கு தெரியாதா? புலிகளுடைய நீங்கள் 10 கோடி தமிழர்களும் நேசிக்கக்கூடிய அந்த பாலச்சந்திரனுடைய மரணத்தை நீ மகிழ்ச்சி நாள் என்று சொல்லுகிற மிகப்பெரிய மட்டமான மனிதன் நீ. 50% பெரியாரையோடு பொருத்தி பார்க்கிற உன்னுடைய அடையாளம் பிரபாகரனுடைய மகன். 10 கோடி தமிழர்களுடைய செல்ல புள்ள அவன். குடும்பத்தோடு மரணம் அடைகிற பொழுது இந்த 10.5 கோடி தமிழன் காப்பாற்றுவான்னு அகதி முகாமில் விட்டுட்டு போன தலைவர். இந்த குழந்தைய கொல்ல மாட்டான், 10 கோடி தமிழனும் பாதுகாப்பான், 10 கோடி தமிழனுக்காக இந்த சிங்களம், ஆரியம், திராவிடம் அத்தனையும் பயந்துக்கும், கொல்ல மாட்டான்னு நம்பினார். ஆனால் அவனை அனாதையாக சுட்டு தூக்கி தெருவில் போட்டானு. அப்போ அதை ஆதரித்தவன் தான் இந்த இளங்கோவன். அப்போ இவனுக்கு என்ன கருணை இருக்கும்? ராஜீவ் காந்தி இறந்து போனதை ராஜீவ் காந்தியினுடைய மகள் பிரியங்கா காந்தி கடலூர் ஜெயிலுக்கு வந்து நளினிட்ட, எங்கள் அப்பா எப்படி செத்தான்? ஏன் நளினிக்கு தான் தெரியுமா? 10 ஆண்டு காலம் நீங்கள் தானே பிரதமர், உங்களுடைய ரப்பர் ஸ்டாம்பு மன்மோகன் சிங் தானே பிரதமர் 2004 14 வரைக்கும். ஏன் உங்களுக்கு சிபிஐ இல்லையா, ஐபி இல்லையா, ரா இல்லையா, இவ்வளோ பெரிய புலனாய்வு நிறுவனங்கள்லாம் இல்லையா? ஏன் கிடைக்கல? ராஜீவ் கொலையை விசாரித்த ஜெயின் கமிஷனே மர்மமாக செத்து போனான். சுப்பிரமணிய சாமியை நோக்கி கேள்வி கேட்டது, சந்திராசாமியை நோக்கி கேள்வி கேட்டது, ஜெயின் கமிஷனே சாவே மர்மமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் நீ மறைத்திருக்கிறாய். அப்போது நீ ராஜீவ் காந்தி மீது, இந்திரா காந்தி மீது, ராகுல் காந்தி மீது, சோனியா அத்தனை காந்தி மீது நீ நடித்திருக்கிறாய் என்பதுதான் வரலாற்று பதிவு. யார் உண்மையான குற்றவாளி என்பது நீ உன்னுடைய நண்பனான திருச்சி வேலுச்சாமியை கடை சொல்லியிருப்பாரு. 24 மணி நேரம் போதை ஆசாமியாக இருந்தவர் தான் நம்ம இளங்கோவன். ஜெயலலிதாவை பார்த்து கோமலவள்ளி தான் யாருக்கு தெரியாது? கருணாநிதியை பார்த்து நீ கயவன் கருணாநிதி எல்லாத்துக்கும் தெரியும், நீசா சொல்லணுமா? கருணாநிதி ஜெயலலிதா ஓடு இணக்கமாக போவது, அரசியல் எதிர்ப்பது, இதுதான் இளங்கோவனுடைய வேலை. கருணாநிதியால் தான் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை கருணாநிதி காப்பாற்றி வச்சிருக்காரு. இதுக்கு இடி, ஐடி, சிபிஐ, என்ஐஏலும் தப்பிக்கிறக்காக. இதுதானே அரசியல், திமுக அரசியல், திராவிட இயக்கம் தானே. இளங்கோவனை பொறுத்தவரை இளங்கோவன் முழுக்க காங்கிரஸ், திராவிட இயக்கம் இரண்டும் சேர்ந்து செய்த ஒரு கலவை. 50% காங்கிரஸ்காரன், 50% திராவிட இயக்கம். ஆனாலுமே
தமிழர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய துரோகி. ஈழப் போராட்டம், விடுதலை புலிகள், தமிழ் தேசிய போராட்டம் அத்தனையுமே உன்னால் ஏகடியும் செய்யப்பட்டது. நீ உயிரோடு இந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக 39 வருடம் கழித்து சட்டமன்றத்துக்குள் வந்திருக்க. சத்தியமங்கலத்தில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன? காவிரி பிரச்சனைக்கு செய்தது என்ன? கச்சத்தீவு பிரச்சனைக்கு செய்தது என்ன? ஈழ பிரச்சனைக்கு செய்தது ஒன்றுமே இல்லை. இரவு குடித்து விட்டு உளறுவது தான் அரசியலா? இதுதான் நீங்கள் இப்போது 2024 தேர்தல் 4 தேர்தலில் தன்னுடைய மகன் இறந்து போனதுக்கு பிறகு அந்த தொகுதியில் காங்கிரஸுக்காக மீண்டும் விட்டு கொடுக்குது திமுக. சட்டசபைக்குள்ள ஸ்டாலினுக்கு ஆதரவாக அரசியல் செய்வதற்காக திமுக கட்சியால் காஸ்ட்லியான தொகுதியாக 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சாராய பணத்தில் செந்தில் பாலாஜி 471 நாள் தியாகியால் 100 கோடி ரூபாய் செலவு செய்து மக்களை ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டியில் அடைத்து வைப்பதைப் போல செந்தில் பாலாஜி அனைத்து திருமண மண்டங்களிலும் அடைத்து வைக்கப்பட்டு உன்னுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டது. அப்போது மக்களுக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வந்துருச்சு, மீண்டும் ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி வந்துடும். இதுதான் இளங்கோவனுடைய அரசியல் வாழ்க்கை. இல்லை, இப்போது ஒரு பெண் அப்படிங்கிறதையும் தாண்டி ஜெயலலிதா அவர்கள் வந்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லையா, அவங்க தரக்குறைவாக கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அரசியல் நாகரிகங்கிறதே இல்லாமல் போயிட்ட இவரோட பேச்சில், இவரோட கடந்த கால இல்லைங்க. அந்தம்மா நீங்கள் 2 பேருமே அசிங்கமானவர்கள் தான். இல்லை, அது அந்தரங்கத்தை பேச வேண்டிய அதாவதுங்க, ஜெயலலிதாவுக்கும் சோனியாவுக்கும் சண்டை, சோனியாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை. இப்போ ஜெயலலிதா டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஆண்டோனியா மெய்னோ நீ ராஜீவ்காந்தி இழுத்து கொண்டு ஓடி வந்து விட்ட இத்தாலிக்காரிங்க இருந்தம்மா யார ஜெயலலிதா சொல்லுது. அப்போது சோனியா காந்திக்காக யார் சொல்கிறா? இளங்கோ என்ன சொல்கிறாரு? நீ கோமலவள்ளி தானே, எம்ஜிஆரை கூட்டிக் கொண்டு ஓடி வந்தாய், சோபன் பாபோடு ஓடி போனாங்கிற. சரியாக போச்சு, அவ்வளோதான். 2 பேருமே நீங்கள் புத்தர்களோ புனிதர்களோ இயேசுவோ அல்ல. ஈவிகே இளங்கோ அளவுக்கு ஜெயலலிதாவும் அசிங்கம் பிடிச்சவர் தான். அந்த புற வாழ்க்கை அசிங்கமானது தான். இவர்கள் புனிதம் புத்தன்லாம் யாரும் கிடையாது. நீங்கள் ஒரு புனிதனை ஒரு புத்தனை அவமானப்படுத்த நம்ம கோவப்படலாம். இங்கே எல்லாமே அசிங்கங்கள். திராவிட இயக்கமே அசிங்கம் தானே. நீங்கள் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது 2010 நீங்கள் ராணி வெங்கடேசன் சாத்தாங்குளம் எம்எல்ஏ சாத்தாங்குளம் எம்எல்ஏ வீட்டு ஒரு அப்போ 10 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குது எங்கே கொட்டிவாக்கத்தில். அதை போய் புல்டோஸ் வச்சு உடைக்கிறார் கருணாநிதி. ஏன்? பாதி இடத்த கேட்டு. எதுக்கு? இளங்கோவனை கட்டுப்படுத்துவதற்காக ராணி வெங்கடேசன் வீட்டை போய் இடிக்கிறார். யார்? பியூலா வெங்கடேஷ் இருக்காங்கல்ல, பியூலா ராஜேஷ் அவருடைய வீட்டை. அவர் ஓய்வு பெற்ற டிஜிபி அவர் ஏற்று நிற்கிறாரு. அவர் மேலே வழக்கு போடுறாங்க. அப்போ கருணாநிதிக்கு என்னென்னா, ஈவிகே இளங்கோவனை தன்னிடம் சமரசம் பண்ணுறதுக்கு அடிமையாகி தன்னிட வந்து நிற்கணும். அதுக்காக ஈவிகே இளங்கோவனுடைய ஆதரவாளர் ராணி வெங்கடேஷை விட்டு போய் இடிக்கிறார் கருணாநிதி. இது புனிதமான வேலையா? கருணாநிதியும் அசிங்கம் பிடித்தவர் தான், ஜெயலலிதாவும் அசிங்கம் பிடித்தவர் தான், ஈவிகே இளங்கோவனும் அசிங்கம் பிடித்தவர் தான். ஆக 3 அசிங்கம் பிடித்தவர்களோடு நடந்த சண்டை. இதான் வரலாற்று பதிவு. யாரும் இதை புனிதர்களே அல்ல. ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த புறம் அப்படியே அசிங்கம் பூரா கருணாநிதிக்கு இருக்குது. அதே அத்தனையும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழரை காட்டி கொடுப்பதற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் தான் இளங்கோவன். இல்லை, தொடர்ச்சியாக கருணாநிதி அவர்களையும் சரி, இளையராஜா அவர்களையும் சரி, இளையராஜா அவர்கள் மோடியை பெருமையாக பேசுனதுக்காக நீ இன்னைக்கு காசு பணம் வந்துட்டுனா நீ பெரிய உயர்ந்த ஜாதி ஆயிடுவாயா, நீ என்னைக்கு இருந்தாலும் நீ அதே நிலைமையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது, ஒரு தலைவருங்கிற அந்தஸ்துலேருந்து இறங்கி ஒரு 3ஆம் கட்ட தொண்டர்கள் மாதிரியான அந்த பேச்சுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் ஒரு அதிரடி அரசியல்வாதி இளங்கோவன், அதிரடி அரசியல்வாதி.
அப்போது அதிரடி அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அதே தான். இளையராஜா அது போன்ற கேரக்டர் தானே. பல கோடியை கொண்டு போய் எங்கே கொட்டி கொடுக்குறாருன்னா ஸ்ரீரங்கம் சங்கராச்சாரி கொட்டி கொடுக்குறாரு. சொந்த ஊர் பண்ணைபுரத்தில் பள்ளிக்கூடம் வைக்கணும்னா அவனுக்கு பணம் கொடுக்கல. பல நாள் காத்து கிடந்து அவனை விரட்டி விட்டார் இளையராஜா. யாருக்கு கொண்டு பணம் கொடுக்குறாரு? கோடி கோடியாக திருச்சி ஸ்ரீரங்கம் கட்டுறதுக்கு சங்கராச்சாரி கொண்டு கொடுக்குறாரு. கும்பாபிஷேகம் பண்ணும்போது நீ தள்ளி நெல் நீ வந்தாலே தீட்டுட்டான். அப்போ இளங்கோவன் இளையராஜாவை சீட்டுன்னு சொன்ன சங்கராச்சாரியருக்கு ஏயா பல கோடி பணம் கொடுக்குற? உன்னுடைய சாதி இன்னும் அடித்தட்டு மக்களாக கிடக்கிறான், சேரியில் கிடக்கிறான். சேரியுடைய அடையாளத்தை மறைத்து நீ மேல் சாதியாக இணைத்து கொள்வதற்காக நீ கொடுக்குற பணம், அந்த பணத்தில் தீட்டு இல்லையா? இதை இளங்கோவன் கேட்டார். ஏன்னா வேற யாரும் கேட்கறதுக்கு அந்த தகுதியை திராணியோ நெஞ்சோரமாக இல்லை. 50% இளங்கோவன் உடைய மறுபக்கம் பெரியார் பக்கம், 50% யாருடைய பக்கம்னா நீங்கள் இளங்கோவன் பக்கம். இளங்கோவனுக்கு 2 முகங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் வந்து அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்க. அவர் கூட இவர் எந்த அளவு ட்ராவல் பண்ணார்? சிவாஜியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சிவாஜியோடு நீங்கள் அரசியல் கூட்டணி வைத்து கொண்டார். சிவாஜியோடு சேர்ந்து எம்ஜிஆரை எதிர்த்தார், கருணாநிதியை எதிர்த்தார், காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தார், மூப்பனாரோட ஆதரவாக இருந்தார். இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது திமுகவை எதிர்த்தார். இப்படி பல கட்ட போராட்டங்களில் திமுகவோடு எதிர்ப்பதற்கு காரணம் திமுக காங்கிரஸ் இரண்டுமே நீங்கள் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மூப்பனார் காங்கிரஸை உடைத்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த பொழுது காங்கிரஸுக்கு துரோகம் செய்து விட்டார்கள்னு சொல்லி நீங்கள் காங்கிரஸோடு இருந்து கொண்டார். காங்கிரஸை தூக்கி நிறுத்தி மீண்டும் மாநில தலைவர் ஆவதற்கு அது ஒரு காரணம். சிவாஜியுடைய மரணம், மூப்பனாருடைய மரணம், அதற்கு பிறகு அமைதியான அரசியலுக்கு போயிட்டார். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு திமுக தான் கடும் முயற்சி செஞ்சு திமுக அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது. ஏன்னு கேட்டால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதற்கு இளங்கோவன் வேணும்னு ஸ்டாலின் நினச்சார். அதனால் சிவாஜியோடு இருந்த அந்த அரசியல் தொடர்பு அப்படியே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிப்போனார். இதுதான் சிவாஜிக்கும் அவருக்குமான தொடர்பு, மூப்பனாருக்கும் அவருக்குமான தொடர்பு. இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் மறுபடியும் வருது இல்லையா? இப்போ போட்டி கடுமையாக இருக்குது சார். தாவேகா கட்சி தலைவர் விஜய் போட்டியில் இருக்கிறாரு, சீமான் அவர்கள் இருக்கிறாரு, பிஜேபி தலைமையிலான கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே இப்போ மறுபடியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வர்ற மாதிரி தெரியுது. எந்த மாதிரியான டஃப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் பூரா அங்கே செய்யப்படும். இப்போ கடந்த முறை செந்தில் பாலாஜி செஞ்சதை போல தான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்கள் களமிறங்கின போதும் ஒரு 10 அமைச்சர்கள் மொத்த தொகுதியும் கைப்பற்றிடுவாங்க. ஏன்னா அத்தனை திருமண மண்டபங்களும் 1 மாத காலம் வாடகைக்கு பிடிக்கப்படும். அத்தனை திருமண மண்டபங்களிலும் நீங்கள் 3 நேர விருந்து நடக்கும், பிரியாணி நடக்கும், குவார்ட்டர் நடக்கும், எல்லாம் நடக்கும். மக்கள் பூரா எங்கே கல்யாண மண்டபத்தில் தான் இருப்பான். எத்தனை போட்டிகள் வந்தாலும் திமுக அங்கே ஜெயிக்கும், அதிமுக 2வது இடத்துக்கு வரும். இந்த 3ஆம் கட்சிகள் பூராமல் நீங்கள் களத்தில் இருக்குமே தவிர வெற்றி அடைய முடியாது. இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி தான். செந்தில் பாலாஜியை போல் 32 செந்தில் பாலாஜி அங்கே போயிடுவாங்க. 32 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 32 அமைச்சர்களுக்கும் அந்த தொகுதி 32ஆக பிரிக்கப்படும். ஏன்னா கடந்த முறை வெற்றி பெற்றதில் பல அனுபவங்கள் இருக்குது. வாக்காளர்களுக்கு அங்கே தீபாவளி தான், பொங்கல் தான், சிவன் ராத்திரி தான். ஆக மொத்தம் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு மீண்டும் கரன்சி மழை கொட்டும், ஆறா ஓடும், என்ன சரக்கு. அப்போது எல்லா வாக்காளர்கள் வீடுகளிலும் அடுப்பு எரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கல்யாண மண்டபத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை திருமண மண்டபங்களும் செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும்.
கடந்த தேர்தலை போல். அப்போ திமுக அபரிமிதமான வெற்றியில் இப்போ போன முறை 1,10,000 ஓட்டில் ஜெயித்தாங்க. அதே 1,10,000 ஓட்டில் திமுக வெற்றி பெறும். அதிமுக 40,000 ஓட்டில் 44,000 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ 54,000 60,000 ஓட்டு வாங்குவாங்க. இந்த அரசியல் சூறாவளி விஜய் வந்திருக்காரு. அதனால் ஒரு 10,000 15,000 ஓட்டு அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போ சிஎம் கனவு இல்லை. ஆனால் நீங்கள் பல பேர் சிஎம், அதில் அவரும் சிஎம். விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் எதிர்காலத்தில் வருகிற 26 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் விஜயும் அதிமுக கூட்டணியில் நீங்கள் இந்த தேர்தலையே தெரிஞ்சு போயிரு. அதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அதுக்கு நடுவில் விடுதலை சிறுத்தைகளும் வெளியேறும். திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தை வெளியேறுது, பாமக உள்ளே வருது. ஸோ ஒரு மனிதன் வந்து எவ்வளோ மோசமானனா இருந்தாலும் அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் இந்த தமிழ் ஈழ ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா EVKS இளங்கோவன் செத்தது மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. அது ஒரு தவறான விஷயமா தெரியல. இல்லை, நம்ம அதை ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மாசை தூங்கு தான் சொல்லுவார், சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது, சிலருடைய மரணம் மலைகளை விட கனமானது. அப்போது அவர் இந்த இனத்தை நீங்கள் அந்நியப்படுத்தியிருக்கார், ஈழ போராட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார், அந்த பாலகன் மரணத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய கரை படிந்த அத்தியாயங்கள். கருணாநிதிக்கு இது போல் கரைபடிந்த அத்தியாயங்கள் இருக்குது, ஜெயலலிதாவுக்கு இது போன்ற கரைபடிந்த அத்தியாயங்கள் இருக்குது, வாழப்பாடிக்கு இதை விட கேவலமான கரைபடிந்த அத்தியாயங்கள் இருக்குது. ஆனாலுமே ஒருவர் மரணமடைந்து விட்டால் நாம் அதை துக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் எந்த வகையிலையும் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. எனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஈழப் போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த பொழுது யாரோ இறந்துட்டாங்க. அப்போ நான் மன்சூர் அலிகான வந்திருக்கார். அது யாரோ ஒரு அரசியல் பொறுப்பு, எனக்கு ஞாபகம் இல்லை. 2009 நடந்தது. 9, 10, 15, 16 வருஷம் ஆகி போச்சு. கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் இருக்கோம் எல்லாருமே. யாரோ இறந்த ஒருவருக்கான நீங்கள் அடக்கம் நடந்துட்டுருக்கு. கடைசி இறுதி மரியாதை நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டினுடைய ஒரு காவலர், ஊனமுற்றவர், அவர் தான் அவரை யாரோ இந்த குழந்தைய பிறந்த பிறகு சுடுகாடு வந்து போட்டு போயிட்டான். இன்றைக்கி அவர் இளைஞனாக இருக்கார், ஆனால் கால் ஊனமுற்றவர். கானா பாட்டில் நீங்கள் அவரை அடிக்க முடியாது. இருக்கார், இறந்துட்டார் தெரியல, 15-16 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது மன்சூர் அலிகானும் இருக்கார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாரோ தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் கண்ணம்மாப்பேட்டையில். அப்போது இறந்து போனவரை ஆதரித்து கானா பாட்டு பாட சொல்லி யாரும் பணம் கொடுத்தாங்க. உற்சாகமாக பாடினார். அவர் தான் கடவுள், அவர் தான் தெய்வம், புத்தன், புனிதன், இறந்து போனார் அப்படி தானே சொல்லுவான். அப்போது மன்சூர் அலிகான் என்ன சொன்னார், ராஜபக்சே செத்து போயிட்டான், அவனை திட்டி பாடுன்னு பணம் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஊனமுற்ற யாரோ அனாதையாக பிறந்த குழந்தை கூட எங்கே போட்டு போயிட்டான் சுடுகாட்டில். அவனுக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியல. சுடுகாட்டில் இருந்தார், இன்னும் இருக்காருன்னு விசாரிக்கணும். அவர் சொல்லிட்டார், இறந்தவர்கள் புனிதமானவர்கள், அந்த பட்டியலில் நான் ராஜபக்சேவை சேர்க்கவே மாட்டேன். அதனால் இறந்து போனவர்களை ஆதரித்து கானா பாடல் பாடுவதற்காகவே என்னை இந்த சுடுகாடு என்னை வளர்த்திருக்கிறது. யார் என்னை அம்மான்னு தெரில, யார் அப்பான்னு தெரில, என்னை பெற்றவ யாருன்னு தெரில, இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடியதான் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை வைத்திருக்கிறார். அதனால் இறந்தவர்களை நான் கொச்சைப்படுத்தவே மாட்டேன். அவர்கள் புனிதமானவர்கள். ஆனால் ராஜபக்சே புனிதமில்லாதவன், அவனை நான் பாட மாட்டேன்னார். இதுதான் எனக்கு ஞாபகம் வரும். ஆக இளங்கோவன் மறைந்து விட்டார், அவரை விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது. அவருடைய தவறுகள் அவரோடு போகட்டும் என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும். அதான் தமிழர்களுடைய மரபும் கூட. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.